வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு யூனிகார்ன் பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் பார்க்க போறோம். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்க கார்டே பர்த், பிறப்பு அப்படின்னு வந்திருக்கு. உங்களோட கனவுகள், நம்ம எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைய கனவோட சுமந்து வைப்பாங்க, அது போல நீங்க உங்களோட கனவுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த யூனிகார்ன் உங்களுக்கு கொடுக்குது. அதே போல நான் முன்னாடியெல்லாம் சொல்வேன் இல்லையா, உங்களுக்கு கருவுறக்கூடிய தாய்மார்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ யாராவது கன்சீவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு குட்டி பாப்பா ஒரு வரமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். இல்லை உங்களோட கனவுகள் வீடு சார்ந்து, திருமணம் சார்ந்த, இது போன்ற ஒரு விஷயங்கள், பிசினஸ் புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயங்கள், பல பேருக்கு பல கனவுகள் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட கனவுகள் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒரு தாய் அவங்க வயிற்றுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்லையா. அதே போலதான் இந்த நீங்க வெளியில பாக்குற எல்லா விஷயத்தையும் உள்ள வாங்கி போட்டுட்டு இருப்பீங்க. பட் அதுல இருந்து உங்களுக்கு எது சூட் ஆகுது, எது உங்களுக்கு புரிஞ்சுது, உங்களோட பலம் பலவீனம், இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு விஷயம், இது என்னால செய்ய முடியும், இதை நான் செய்யறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்கு, என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும் இல்லையா. அது போலதான் உங்க உள்ள இருந்து வரக்கூடிய இது ஒரு பிறப்பு, அதுதான் இது பர்த் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ இந்த பழங்காலத்துல சொல்லுவாங்கல்ல, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு, அதே போலதான் இந்த யூனிகார்ன். நீங்க நல்லா டீட்டெயிலா பாத்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய யூனிகார்ன் இருக்கும், ஒரு சின்ன யூனிகார்ன் இருக்கும். ஸோ இந்த பெரிய யூனிகார்ன்ல இருந்து தான் அந்த குட்டி யூனிகார்ன் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே நீங்க தான். ஓகேவா? உங்களுக்குள்ள இருந்து பிறக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கான வேலையை செய்யும். அது ஆன்ம பலத்தோட இருக்கும். நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை சுயதொழில் செஞ்சாலும் சரி, இல்லை உறவு சார்ந்த முடிவெடுக்கணும்னாலும் சரி, உங்களை மட்டுமே நம்பி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான். சுத்தி இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலையில நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு விஷயங்கள் அது பாசிட்டிவா வர சான்சஸ் இருக்கு. கண்கட்டு விதை மாதிரி சில மாயங்களின் பின்னாடி நீங்க ஓடி செயல்பட்டீங்கன்னா அது சரியா வரவும் சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்லா பாருங்க, இந்த கார்டை உன்னிப்பா பாருங்க. அதுல ஒரு வளர்பிறை சந்திரன் தெரியும். ஸோ நீங்க வளர்பிறை சந்திரனை வழிபடக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். அதே போல இரண்டு என்கிற எண் இருக்கு. ஸோ உங்களோட பிறந்த தேதி 2 இருக்கலாம், இல்ல பிறந்த மாதம் 2 இருக்கலாம், இல்ல உங்க பிறந்த தேதியில 2 என்கிற எண் வரக்கூடிய சான்சஸ் கூட இருக்கு. ஸோ இந்த பர்த்ங்கிறது உங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ் யூனிகார்ன் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், பண்ணணும், போகணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கு இல்லையா. இந்த ஆசைகள்ல நம்ம ஆசையாவே வச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த சிந்திக்கிறதுக்கு செயல்படுறதுக்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும். அது வேண்டாம். யூனிகார்ன் மெசேஜ்ல வர விஷயங்கள், நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்யணும்னு ஆசைப்படுற, முழு மனசோட ஆன்ம பழத்தோட நல்ல தெளிந்த ஞானத்தோட நீங்க செஞ்சீங்கன்னா அது சிறப்பா போக நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல உங்களோட 2ஆம் அட்டை நடுநாயகமா 10 அப்படிங்க வந்திருக்கு. இப்ப நம்ம ரீடிங் 10வது மாசத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அக்டோபர் 10. ஆனா இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். ஸோ இந்த 10ஆம் மாசத்துல இருந்து நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா போக சான்சஸ் இருக்கு. அக்டோபர் மந்த்ல இருந்து தொடங்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பா போகும். சில பேர் 10 என்ற எண்ணில் பிறந்திருக்கலாம், இல்ல அக்டோபர் மாசத்துல கூட பிறந்திருக்க சான்சஸ் இருக்கு. ஃப்ரீடம், ஒரு விடுதலை கிடைக்க போகுது. முதல் கார்டு பாத்தீங்களா, பர்த். 2வது கார்டு ஃப்ரீடம், விடுதலை. ஸோ இந்த ஒரு பிறப்புன்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கான ஆசைகளை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். ஒரு விஷயம் ஞானம் இல்லாம செய்யவே மாட்டோம். ஞானம் இல்லாம செஞ்சோன்னா எந்த விஷயமும் சரியா போகாது. ஸோ ஞானம் வந்துட்டாலே நம்மளுக்கான விழிப்பு நிலை வருது. ஸோ அந்த விழிப்பு நிலை வந்துட்டாலே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு இருட்டுல இருந்து வெளியில வந்துருவோம். நீங்க நல்லா அந்த அட்டையில இருந்து பாருங்க, அந்த ஒரு பையன் காலில் சங்கிலி கட்டியிருப்பான். ஸோ இந்த சங்கிலிங்கிறது நம்மளோட அறியாமை, நம்மளோட மாயை, நம்மளால என்னென்ன செய்ய முடியாது அப்படிங்கறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்குது. பட் இந்த சங்கிலியை கழட்டிட்டு அவன் இந்த இருட்டான அறை, ஒரு பெரிய அறை இருக்கு, பெரும் இருட்டுல இருக்கான். அதான் சொன்ன, அறியாமைங்கிற இருட்டுல இருக்கான். ஏதோ ஒரு மாயை நம்பிக்கிட்டே இருக்கான். இது சரியாகும், இது சரியாகும், இது சரியாகும், என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டோம், அப்படி ஆயிட்டோம். அதெல்லாம் கிடையாது. அந்த வெளிச்சத்தை நோக்கி போக 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 தான் அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கத்தான் அவனுக்கான ஒரு விடியலே இருக்கு. ஸோ அந்த யூனிகார்ன் அந்த ஓரத்துல நின்று, அந்த கதவுக்கு பக்கத்துல நின்று, உனக்கான ஒரு விடியல் இருக்கு, வா, இங்கே நின்றுட்டு இருக்க, அதை நான் அவனை கூப்பிட்டுது. ஸோ அந்த விடுதலையை அவனுக்கு வாங்கி கொடுக்குது. நீ இந்த மாதிரி சிறை கைதி போல அடைப்பட்டு இருக்கிறது உன்னோட வாழ்க்கை கிடையாது. உலகங்கிறது ரொம்ப பெருசு. கிணத்து தவளை போல ஒரே இடத்துல இருக்காத, மூவ் ஆன் பண்ணு அப்படிங்குது. ஸோ நீங்க பாத்துக்கோங்க, இந்த ரீடிங் நீங்க ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க. இருந்த இடத்துலயே நின்றுட்டு புலம்பிட்டே இருக்கிறது,
அதெல்லாம் கலட்டி போட்டுட்டு இந்த காலில் இருக்கிற அந்த குண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலட்டி போட்டுட்டு உங்களுக்கான விடுதலை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும். இந்த யூனிவர்ஸ் இருக்கு, நீங்க வழிபடுறக்கூடிய கடவுள் இருக்காங்க, எல்லாரும் உங்களை அழகா கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் நம்புங்க, எதையும் நம்பாதீங்க. வெளியில சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்ப வேண்டாம். உங்களை மட்டுமே நீங்க நம்பி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஆல்ரெடி சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பீங்க. இது திருமணமா இருக்கலாம், இல்ல வீடு சார்ந்து இருக்கலாம், இல்ல வேலை சார்ந்து இருக்கலாம். ஒரு சின்ன மனசுல ஒண்டி பயம் இருக்கும். இந்த இருட்டுங்கிறது அந்த பயத்தை தான் காட்டுது. பயத்தை காட்டுது, இல்லைன்னா அறியாமை காட்டுது, இல்லைன்னா ஒரு மாயை நம்பி நம்மளே மறுபடியும் போய் காலில் கட்டுற சங்கிலியை எப்படி கட்டி வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த காலில் இருக்க சங்கிலியை முதல்ல கழட்டிடுங்க. கழட்டி தூக்கி போட்டாதான் உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், நிஜமான ஒரு விடுதலை கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கார்டு, தேர்ட் கார்டு பாருங்க, மேஜிக். இங்க வந்து 18 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இது உங்களோட பிறந்த தேதி 18 இருக்கலாம், இல்லைன்னா 8, 1 இந்த மாதங்கள்ல நீங்க பிறந்திருக்கலாம். சரியா? ஸோ மேஜிக். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்க பொருந்தி பாத்தீங்கன்னா மேஜிக்ங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வரும். உங்களுக்கான ஒரு கனவு பிறக்குது, அந்த கனவை நீங்க செயல்படுத்துறீங்க, உங்களோட அறியாமை இருட்டுல இருந்து நீங்க விடுதலை ஆகுறீங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய விஷயங்கள் மேஜிக். எஸ், இதை விட வேற என்ன சிறப்பு? மேஜிக்ங்கிறது அற்புதங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும். நீங்க உங்களை நம்பி, உங்களை முழு மனசோட நம்பி சில விஷயங்களை செயல்படுத்த உங்களால முடியாது, தெரியாது, கத்துக்கல, எனக்கு ஒண்ணுமே வரல அப்படிங்கிற விஷயத்துல இருந்தெல்லாம் விடுதலை ஆகி என்னால முடியும், என்னால தெரியும், என்னால கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒரு சின்ன பொறி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா போதும், ஒரு சின்ன ஸ்டார் அளவு ஒரு வெளிச்சம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கான ஒரு நம்பிக்கை வரும். நம்மளும் ஒர்த்தான பீஸ், நம்மளாலையும் சில விஷயங்கள் பண்ண முடியும், நமக்கும் நல்லது நடக்கும், நம்ம கூட அந்த பிரபஞ்சம் கை கோர்த்து கொண்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இந்த யூனிகார்ன் கொடுக்குது. ஸோ அது மேல எப்படி அந்த ஒளி படுது, அந்த மேஜிக்கான ஒளி, இது உங்க மேல படணும்னா நீங்க இந்த நடுவுல இருக்கிற அட்டையில நான் சொன்னேன் இல்லையா, இந்த இருட்டுங்கிற ஒரு மாயை வலையில இருந்து வந்ததான் முடியும். அப்பதான் உங்களுக்கான வெளிச்சம் உங்க மேல பட ஆரம்பிக்கும். சோ நீங்க பல பேருக்கு வந்து ஒரு ஒளிக்காட்டியா இருக்கக்கூடிய தகுதியை அடைவீங்க. சரியா? சோ முதல்ல நீங்க இந்த மாயங்கிற கட்டுக்கள் ஏதாவது உங்களை சுத்தி இருந்ததுன்னா அதெல்லாம் விடுதலை ஆகுங்க. தெரியாது முடியாதுங்கிற எந்த விஷயமும் கிடையாது. உலகத்துல எந்த வயது எப்படி வேணா இருந்துட்டு போங்க, எப்ப கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அது உங்களால கத்துக்க முடியும். சரியா? சோ ஞானத்தை எவ்வளவு வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பா இருப்பீங்க. மாயையெல்லாம் விட்டுருங்க. நம்ம எப்படி சாய்பாபா கார்டுல பார்ப்போம், மாயங்கிற இருளை நீங்க அகற்றிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட நீங்க நிறைய பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணி ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மேஜிக்ங்கிற ஒரு அற்புதத்தை இந்த யூனிகார்ன், யூனிவர்ஸ், உங்களோட ஏஞ்சல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். பை. வணக்கம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான யூனிகார்ன் பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கும் அட்டைகள் மொத்தம் 3. முதலாவது அட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக புதிய கதை ஒன்று திறக்கப்படுகிறது, அதன் மூலியமா நீங்க புதிய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது தான் முதல் அட்டையில வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அட்டையை நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், யூனிகார்ன் வந்து வாசலுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கான். இப்ப நீங்க காலையில எந்திரிச்சோன்னா உங்களோட மெயின் டோரை முதல்ல ஓபன் பண்ணும்போது அங்க ஒரு அழகான யூனிகார்ன் நின்றுட்டு, ஹாய், ஹலோ, குட் மார்னிங், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உங்களோட ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது போலதான் அவன் நின்றுட்டு இருக்கான். ஸோ உங்களை நோக்கி ஏதோ ஒரு வாய்ப்பு வரப்போகுது. சரியா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய நபரா நீங்க மாறுங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் எப்ப வேணா உங்க கைகள்ல வரும். ஸோ அதை பயன்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மனிதர்களா நீங்க மாறுங்க அப்படிங்கிறது யூனிகார்ன் கொடுக்குற மெசேஜ். நெக்ஸ்ட் கார்டு பாத்தீங்கன்னா ஹோப், நம்பிக்கை. என்னதான் வாய்ப்புகள் நம்ம கதவை தட்டி வா வா அப்படின்னு கூப்பிட்டாலும் நமக்கு சில நேரங்கள்ல அவநம்பிக்கைகள் இருக்கலாம். இது நம்மளோட கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட தோல்விகளா இருக்கலாம், அதன் மூலம் நமக்கு ஏற்பட்ட வடுக்களா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்னா சில பயங்களை நம்ம மனசுக்குள்ள கொடுத்துரும். மற்றவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கறது இருக்கலாம், இல்ல அதிர்ஷ்டம் இல்லாத நபரா நீங்க கருதலாம். ஏதோ ஒண்ணு, ஒரு தோல்வி மனப்பான்மையோட இருந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது தடுக்கும். ஸோ பாருங்க, இந்த பயங்கள், கவலைகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை உங்க மனசுல கொண்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திப்பீங்க. ஸோ இந்த அட்டையை பாருங்க, அதுல பல வண்ணங்கள்ல நிறைய பூக்கள் இருக்கும். அழகான வானவில், அதிர்ஷ்டம் தர குறியீடுகள் இந்த அட்டையில நிறைஞ்சிருக்கு. அதே போல பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சிங்கிறது ஒரு புழுவா இருந்திருக்கும், புழுவா தரையில ஊர்ந்துட்டு இருக்கும். அதே உருமாற்றம் பெற்று அது பட்டாம்பூச்சி ஆயிருக்கும். ஸோ ஒரு விஷயம் உருமாறுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அப்படிங்கிறது அது பல ரணங்களை சந்திச்சிட்ட பிறகுதான் அந்த உருமாற்றமே நடந்திருக்கும்.
இப்போ நீங்கள் இந்த அட்டையில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சில சோதனைகள் எங்களுக்கும் வந்திருக்கு, நாங்களும் சில கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம்னா கவலையப்படாதீங்க. நீங்கள் பட்டாம்பூச்சியாக மாற போறீங்க. இது வரைக்கும் ஊர்ந்து போயிட்டு இருந்தீங்க, இனிமேல் பறந்து போகக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறது இந்த யூனிகார்ன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகேவா? சில நேரங்கள்ல சில கஷ்டங்கள் வரதான் செய்யும், அதை நம்மள பக்குவப்படுத்துறதுக்கு தான் வருதுன்னு நம்மளுக்கு பிற்காலத்துல தான் புரியும். சரியா? உங்களோட 3வது அட்டை பாத்தீங்கன்னா பிளெஸிங்ஸ், ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் நீங்க அப்படின்னு இந்த யூனிகார்ன் உங்களுக்கு சொல்லுது. ஸோ உங்ககிட்ட சுத்தி ஏதாவது ஆசீர்வாதங்கள் இருக்கும், நம்ம சரியா கவனிக்காம இருந்திருப்போம். உங்களோட ஆசீர்வாதம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்கு ஒரு நன்றி உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா மேன்மேலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது இந்த பிளெஸிங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அட்டை மொத்தமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எல்லாமே ஃபுல்லாவுமே பிளெஸிங்ஸான அட்டை தான். ஓகேவா? ஸோ முதல் அட்டையில நீங்க பாத்தீங்கன்னா 22 அப்படின்ற எண்ணம் இருக்கு. உங்களோட பிறந்த தேதி 22 இருக்கலாம், இல்ல 24 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம். அதே போல 2வது அட்டையில 14 இருக்கு. ஸோ உங்களோட பிறந்த தேதி 14 இருக்கலாம், இல்ல 4 இருக்கலாம், 1 இருக்கலாம். இது பிறந்த மாதத்துல கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 3வது அட்டை வந்து கரெக்டா 3 அப்படின்னு இருக்கு. ஸோ 3வது மாதத்துல நீங்க பிறந்திருக்கலாம், இல்ல 3வது தேதி உங்களோட பிறந்த தேதியா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த யூனிகார்ன் பிளெஸிங்ஸ் யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஹேவ் எ கிரேட் டே. பாய்.